2 குடும்பத்தில் உள்ள முக்கியமான ஆட்களும் ஒன்னா கோயிலுக்கு வந்திருக்கீங்க. அதான் ஆச்சரியமா இருக்கு. கோயில்னா 4 பேர் ஒண்ணு மணி வரத்தான் செய்வாங்க. ஏன் கோயில்னா வந்தா பாத்துக்க கூடாதா, பேசிக்க கூடாதா? அரசியல்வாதி இல்ல, எல்லாத்தையும் சந்தேகனோட பார்க்க தோணுது. சரியா சொன்னீங்க தம்பி. சம்மதி வரேன். தம்பி வரேன். வாங்க. வரேன். டேய், நீ ஏன்டா தேவையில்லாம அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? அவர்லாம் ஒரு ஆளுன்னு அதை பத்தி யோசிச்சுட்டு இருக்க. ஃப்ரீயா விடுமா. அவன் மோசமான ஆளு மாப்ள. அத்த, நீங்க யார பத்தியும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், சந்தோஷத்துல நம்ம இங்க பேசுனதை யாருக்கிட்டையும் வளரிடாதீங்க. சரி மாப்ள, அப்ப நான் கிளம்புறேன். சரி சரிடி. கோயிலுக்கு வந்து சாமி கும்பிட்டியா? இல்லடா. வா, போய் சாமி கும்பிடும். என்னப்பா, எதுக்கு என்ன அவசர அவசரமா வர சொன்னீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு ஆட்டையும் ஓனாயும் ஒன்னா பார்த்தம்மா. அதுக்கு தாம்மா உன்னை உடனடியாக வர சொன்னேன். நீங்க சொல்றது ஒண்ணுமே எனக்கு புரியலையேப்பா. அம்மா, எதாச்சும் நான் இன்னைக்கு கோயிலுக்கு போயிருந்தேம்மா. அந்த கார்த்தியை தான் முதல்ல பார்த்தேன். அப்புறம் பார்த்தா இந்த பக்கம் சீதாலட்சுமி இருக்காங்க, ஜெயலட்சுமி இருக்காங்க. ஏதோ ரகசியமா பேசிக்கிட்டாங்கம்மா. என்னப்பா சொல்றீங்க? ஓ மாமியாரு, அந்த கார்த்தி, அவங்க அம்மா, இவங்க எல்லாரும் ஒன்னா கோயிலுக்கு வந்ததை பார்த்தா எனக்கு என்னமோ அவங்க புதுசா பிளான் பண்ற மாதிரி தோணுதுமா. ஆமாப்பா, இத்தனை நாளா ஜோதி பின்னாடியே சுத்திட்டு இருந்த அந்த கார்த்தி இப்போ திடீர்னு வேற கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு இருக்கான்பா. அவங்க 3 பேரையும் பார்த்தா வேற கல்யாணத்துக்கு ஒண்ணு கூடி பேசின மாதிரி தெரியலையம்மா. ஆமாப்பா, என் அத்தை கூட மனசுக்குள்ள அந்த கார்த்தி தான் மருமகனா வரணும்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அவ இப்போ விலகி போறான்னு தெரிஞ்சும் அவங்க முகத்துல ஒரு சலனமே தெரியலப்பா. அந்த கார்த்தி விலகி போகலாமா? உன் குடும்பத்துக்கு இன்னும் அவன் நெருக்கமா வந்துட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். என்னப்பா சொல்றீங்க? என்ன ஆனாலும் சரி, நீ அந்த வீட்டுக்கு எதுக்கு மருமகளா போனேன்றத மறக்க கூடாதுன்னு சொல்றேன். அது எப்படிப்பா மறப்பேன்? அந்த கிழவி நாகரத்னத்தால என் தாத்தா எலெக்ஷன்ல தோத்ததும் அவர் பேரெழுந்து புகழெழுந்து அவமானம் தாங்க முடியாம அந்த கிழவியால தூக்கு மாட்டிக்கிட்டு செத்தது என் கண்ணுல அப்படியே நிக்குதுப்பா. எங்க ஐயா அந்த கிழவியால செத்தது மட்டும் கிடையாதுமா, அவ கால்ல விழுந்துதான் நான் இந்த எம்எல்ஏ சீட்டே வாங்கினேன்னு இன்னும் இந்த ஊர் உலகமெல்லாம் என் காதுபட பேசுது பார். அந்த அவமானத்தை தாமா என்னால தாங்கிக்கவே முடியல. அதுக்குதான்ப்பா என் வாழ்க்கையே தியாகம் பண்ணி அந்த வீட்டுல நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆமாமா, அந்த குடும்பமும் அந்த நாகரத்ன கிழவியும் நிம்மதியாவே இருக்கக்கூடாது. காலம் பூரா அந்த குடும்பத்தை பழிவாங்க உன்னால மட்டும்தாமா முடியும். ஆனா என்னப்பா என்னப்பா சொல்ல தயங்குறீங்க? இல்லம்மா, இன்னைக்கு உன் அத்தையையும் அந்த கார்த்தி பயலையும் கோயில தனியா பார்த்ததுல இருந்து அந்த 2 குடும்பத்தையும் சேர்க்கறதுக்காக அந்த கார்த்தி பைய ஏதோ ஒரு விஷயம் நமக்கே தெரியாம நம்மளையும் மீறி பண்றானோன்னு என் மனசுக்குள்ள சின்னதா உறுத்துதுமா. அது எப்படிப்பா? 24 மணி நேரமும் அந்த வீட்டுல என்ன நடக்குதுன்னு நான் தான் பாத்துக்கிட்டே இருக்கேனே. அப்புறம் எப்படிமா உனக்கு தெரியாம உங்க அத்தை ரகசியமா கார்த்தியை பார்க்க போனாங்க? ஒருத்தரை பழி வாங்கும் போது கவனம் ரொம்ப முக்கியமா. சரிப்பா. எக்காரணத்தை கொண்டும் நம்மளை மீறி அந்த கார்த்தி ஜோதி கழுத்துல தாலி கட்டவே கூடாது. அப்படி அவன் கட்டிட்டான்னா
பேரம்பேத்தி பாசத்துல அந்த நாகரத்னமும் உருகிடுவா. அந்த 2 குடும்பமும் ஒன்று சேர்ந்துடும். அது எப்படிப்பா சேரும்? நான் இருக்கிற வரைக்கும் அந்த கார்த்தி ஜோதியோட கல்யாணமும் நடக்காது. அந்த நாகரத்னம் கிழவியோட குடும்பமும் நிம்மதியா இருக்காது. என்ன சரஸ்வதி அம்மா, நீ நினைச்ச மாதிரியே உன் பொண்ணுக்கு சொந்த அண்ணமானுக்கே கட்டி வைக்க போற. இப்ப சந்தோஷம் தானே? ஜோசியர, விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கேன். நீங்க இருந்து சாப்பிட்டு தான் போகணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இன்னும் கரெக்டா ஒரு 30 நிமிஷம் தான் இருக்கு. எதுக்கு? நல்ல நேரம் முடியதான். நீ என்ன மாமா உளர்ற? ஆமா ஜோதி, இன்னும் 30 நிமிஷத்துல நல்ல நேரம் போயிடும்ல. அதனால அதுக்குள்ள நீ என் வீட்டுக்கு வரணும். என்னது? நான் உங்க வீட்டுக்கு வரணுமா? ஏன்? எதுக்கு? ஏன்னா இன்னைக்கு என் வீட்டுல இருக்கிற எல்லா டிக்கெட்டும் ஒன்னா உட்கார்ந்து என் கல்யாணத்துக்கு முகூர்த்த நாள் குறிக்கிறாங்க. அதுக்கு நீ வேணும்ல. நல்ல விஷயம்தான். ஆனா ஓ முகூர்த்தத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு நான் ஏன் வரணும்? என்னாலாம் வர முடியாது. ஜோதி, இப்பெல்லாம் சொன்னா எப்படி ஜோதி? ஒன்னால தானே நான் இந்த கல்யாணத்துக்கே ஒத்துக்கிட்டேன். அதுக்கு இப்ப நீ வந்து முகூர்த்த தேதி குறிக்க வரலன்னா நான் இந்த கல்யாணத்தையே நிப்பாட்டிடுவேன். மாமா, என்ன விளையாடுறியா நீ? நீ நாள் குறிச்சுக்கோ, தேதி பார்த்துக்கோ, கல்யாணமும் பண்ணிக்கோ. ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டுற. 30 நிமிஷத்துல நீ வந்தேனா முகூர்த்த தேதி, வரலன்னா கல்யாணம் கேன்சல். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தேதியை குறிச்சிடுவோம். கார்த்தி எங்கம்மா? நீ போய் அவனை கூட்டிட்டு வா. இந்த கூட்டிட்டு வரேன். ஏய், இங்க வா. என்ன? இங்க வா. நீ வா. சோபனா, எங்க போற? இரு, வரேன். டேய் கார்த்தி, டேய். என்னம்மா? இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க எல்லாரும் வெயிட் பண்றாங்க. உங்க அப்பா உனக்கு ஒண்ணு இல்லம்மா, ஜோதி கூட தான் பேசிட்டு இருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நான் வந்துடுறேன், நீ போ. என்னதாண்டா நடக்குது? அப்பா உன்னை உடனே வர சொன்னாரு பாரு. அம்மா, எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ போ, நான் வர்றேன். ஏதோ நீ சொல்ற, நான் நம்புறேன். சீக்கிரம் வந்துரு. போ போ. ஹலோ, லைன்ல இருக்கியா? சரி, இப்ப நீ என்னதான் சொல்ல வர? வந்தா முகூர்த்தம், வரலன்னா கல்யாணம் கேன்சல். சூப்பர் ஜோதி. அதான் படிச்ச புள்ள தான் ஜோதி. கண்டிப்பா வருவா. அதுவும் சரிதான். வாங்க சாமி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு நம்பி. டேய், நல்ல நேரம் போயிட்டு இருக்கு. எங்கடா போன நீ? இனிமே தானப்பா நல்ல நேரமே ஆரம்பிக்க போகுது. நம்பி உட்காருங்க. முகூர்த்த தேதியை நல்ல நேரம் பார்த்து குறிச்சிடலாம். சாமி, முகூர்த்த தேதியோட சாய்ஸை மட்டும் சொல்லுங்க. எந்த தேதியில கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஆள் வந்துட்டு இருக்காங்க. அது வரைக்கும் நம்மலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். என்னடா சொல்ற? ஒன்னும் இல்லப்பா, ஒரு ஆள் வர்றாங்க. நான் தான் 10 நிமிஷம் லேட்டா வர சொன்னேன். இதோ இப்ப வந்துருவாங்கப்பா. ஏங்க, அவன் தான் சொல்றான்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. முக்கியமான ஆளா யாரா இருக்கும்?
மாமா சொன்ன மாதிரி கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடும். தேவையில்லாத பிரச்சனை. இன்னும் 1/2 மணி நேரத்துல வரணும்னு வேற சொல்றாரு. நான் கிளம்பி போறேன். ஜோதி நில்லுடி, ஏதோ முக்கியமான இடத்துக்கு போறேன்னு சொன்னல, இந்த புடவை கட்டிட்டு போ. மா, எனக்கு எதுக்குமா இப்ப புடவை? இத கட்டிக்கிட்டா நீ ரொம்ப அழகா இருப்பல்ல, அதாண்டி. ஏன் இப்ப நான் அழகா இல்லையா? ஐயோ, என் பொண்ணு எப்பவுமே அழகுதான். சுடிதாரை விட புடவை தாண்டி வசதியா இருக்கும். லூசாமா நீ? பொண்ணுங்களுக்கு எப்பவுமே சுடிதார் தான் கம்ஃபர்டபுளா இருக்கும். புடவை எதுக்கு? இன்னைக்கு என்ன கிழமை? புதன்கிழமை. புதன்கிழமை மொர வீட்டுக்கு நீ புடவையை தான் கட்டிட்டு போகணும், இல்லன்னா குலதெய்வம் குத்தமாயிடும் ஜோதி. குலதெய்வ குத்தமா? என்னம்மா நீ புதுசா பேசுற? நேரங்காலம் தெரியாம சொன்னா கேளுடி, அம்மா சொன்னா கேட்கணும்ல, ப்ளீஸ் டி, இந்த புடவையை கட்டிக்கடி. ஏம்மா இப்படி பண்ற? குடு. அப்பாடா, எப்படியோ ஒத்துக்கிட்டா. நீ கொடுத்த புடவை நகை எல்லாத்தையும் நான் போட்டுக்கிட்டேன். சந்தோஷமா? என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்பதான் மகாலட்சுமி மாதிரி இருக்க. ஐயோ, பாய். இதே மாதிரி என் மாப்பிள்ளைக்கும் சீக்கிரமா அவங்க கூட கல்யாணம் நடந்துட்டா எனக்கு அதுவே போதும். ஜோதி எங்க இவ்வளவு அழகா அலங்காரம் பண்ணிக்கிட்டு போறா? அவங்க அம்மா வேற எவ்வளவு சந்தோஷமா சிரிக்கிறா. என்ன நடக்குதுங்க? ஜெயம்மா, யார் இந்த முக்கியமான ஆளு? யாருக்கா இவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கோம்? எனக்கு என்னங்க தெரியும்? அப்பா அவசரப்படாதீங்க, நான் தான் ஒரு 10 நிமிஷம் பொறுமையா வர சொன்னேன். இதோ இப்போ வந்துருவாங்க. என்னது இது கூத்தா இருக்கு? என் மக கல்யாணத்துக்கு நாளா தேதி குறிக்கணும். என் மருமக என்னடானா யாருக்காவா நேரத்தை தள்ளி போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆஹா, வந்தாச்சு. எல்லாரும் அலர்ட்டா இருங்க, வந்துட்டாங்க. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். ஜோதி, வா 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 வா. அப்பா, என்ன டைமிங், பஞ்சுவாலிட்டியில கரெக்டா இருக்க. உள்ள உனக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வா போலாம், வா. வா 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 வா. இவ எதுக்கு நீங்க வந்திருக்கா? தெரியலையம்மா. ஒருவேளை மருமகை சொன்ன மாதிரி என் பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறதுக்கு இவ தான் வந்திருக்காளோ? என்ன தகச்சு போய் நிக்கிற? நம்ம வீடு, நம்ம கல்யாணம், நம்ம தானே எல்லாம் பார்த்து பண்ணணும். இல்ல இல்ல, ஏன் கல்யாணம், நீ கூட நின்று எல்லாம் சேர்ந்து ஒன்னா தானே பண்ணணும். அதைத்தான் சொன்னேன். அப்பா, நான் சொன்னேன்ல விஐபி, அது ஜோதி தான். என்ன பிரமிச்சு போய் பாக்குற? புதுசா நம்ம எல்லாரையும் பாக்குற மாதிரி பாக்குற. வா வா வா, உட்காரு ஜோதி. சித்தப்பா, என்ன என்ன இடத்த அடைச்சு நிக்கிற? போ அந்த பக்கம் போய் நில்லு. ஜோதி, உட்காரு. வா வா வா, அம்மா சொல்றாங்களா, உட்காரு. வா உட்காரு உட்காரு. ஜோசியர, நான் சொன்னேன்ல விஐபி, அது இவங்க தான். உட்கார்.
ம் அ, 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 என்ன சித்தப்பா தான் விஐபின்னு நீ சொல்லவே இல்லை. சொன்ன நப்பல நீ என்ன பண்ண போற? நீ இவளாம் என் பொண்ணு கல்யாணத்துக்கு நாள் குறிக்கிறத நான் ஒத்துக்கவே மாட்டேன். இந்த பொண்ணு நாகரத்னமா வீட்டு பொண்ணாச்சே. இந்த பொண்ணு ஏன் இங்க வந்து கல்யாணத்துக்கு நாள் குறிக்குது? டேய் மகனே, யார் அது புது கேரக்டர்? அடையாளம் தெரியலையா? முருகேசன் பொண்டாட்டி சங்கீதா. உனக்கு கூட முறை வருமே, எனக்கு சித்தி முறை. ஆமா, நான் ஃபிக்ஸ் பண்ணது. அதான் மிஸ் பண்ணிட்டல, பேசாம. சங்கீதா சித்தி, என்ன இப்படி கேட்டுப்பட்டீங்க? ஜோதி எனக்கு முறை பண்ண தானே. அம்மாவோட அண்ணன் பொண்ணு, தாய் மாமா முறை. இந்த கல்யாணத்துக்கு என்னை சம்மதிக்க வச்சது ஜோதி தான். வேணா நீங்க எங்க அப்பா கிட்ட கேட்டு பாருங்க. அப்பா அப்பா கேக்குறாங்க. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்ல நேரம் போயிடும். சட்டுன்னு ஒரு நாளை குறிச்சிடலாமே. ஆமா ஆமா, குறிச்சிடலாம். ஓ, தாராளமா குறிக்கலாமே. ஜோதி. சாமி, நீங்க எந்தெந்த தேதி நல்ல தேதின்னு சொல்லுங்க, ஜோதி அதுல செலக்ட் பண்ணிப்பா. என்னம்மா இதெல்லாம்? நம்ம காரியம் நடக்கணும். வர்ற தை மாசம் 5ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. தை 5 ஜனவரி. ஜோதி, அதெல்லாம் நீ ஏன் யோசிக்கிற? நீ செலக்ட் பண்ணதை மட்டும் சொல்லு போதும். ஐயோ மாமா, நான் எதுக்கு இதெல்லாம் சொல்லணும்? அதெல்லாம் அவரே பார்த்து பாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ செலக்ட் பண்ணாலே நல்ல நாளாக தான் இருக்கும். அதை விட்டா 10ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஓ, 5 நல்ல அடுத்தடுத்து. ஒன்றும் இல்லை. மேலே மேலே சொல்லுங்க சாமி. அதுக்கப்புறம் கடைசியா 16ஆம் தேதி ஒரு முகூர்த்தம் இருக்கு. ஓஹோ. இதுல எந்த முகூர்த்தம்னு நீங்க தான் முடிவு பண்ணணும். ஒரு மாசத்துக்குள்ள 3 முகூர்த்தம் இருக்கு. ஜோதி, அதுல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணி சொல்லாம. சொல்லு மாமா. ஜோதி, கொஞ்சம் சீக்கிரம் தான் சொல்லலாம்ல. அந்த முதல் முகூர்த்தத்திலே பண்ணிடுங்க. பேசா வச்சிடலாம். அன்னைக்கு பௌர்ணமி வேற. காலையில 7:30 to 9 நல்ல நேரம். அன்னைக்கே முடிவு பண்ணிடலாம். சூப்பர் சூப்பர் ஜோதி, சூப்பர் சாமி. இல்ல, கடைசி முகூர்த்தத்தை செலக்ட் பண்ணிருவேன் பார்த்தேன், முத முகூர்த்தத்தையே சொல்லிட்டேன். அதான். நல்லது, கிளம்புறேன். அத்தை மாமா, நான் கிளம்புறேன். என்ன ஜோதி, சாப்பிட்டு போயிரு. இல்ல வேணாம், நீ வேற. இன்னைக்கு நாள் குறிக்கிறோன்னு எங்க அத்தை வடை பாயாசத்தோட விருந்து சமைச்சு வச்சிருக்கு. நீ வாட்ட கிளம்புறேங்கிற. இருந்து சாப்பிட்டுப்பா. நீ வா. உள்ள சங்கட படல உள்ள கூட்டு போ. கார்த்தி, நீ வா. வரமா. ஏய், என்னடா நடக்குது?
நாள் குறிச்சாங்க, சாப்பிட போறாங்க. கேள்வி கேக்குறத பாரு. சாப்பிட போறாங்களா? என்ன இளவோ இது, நமக்கு கல்யாணத்துக்கு தேதி குறிச்சாச்சு. இனி அவ வந்தா என்ன போனா எனக்கு என்ன. சாப்பிடு சாப்பிடு. அந்த வடை இருக்கு பாரு, அது நல்லா இருக்கும். ஜோதி சாப்பிடுமா. நீயும் சாப்பிடுற கார்த்தி. இந்த சாப்பிட்டுக்கிட்டே தான் நம்ம இருக்கேன். ஜோதி இந்த உனக்கா ஸ்பெஷல்லா